ஹலோ மக்களே, ஜானகி மாயா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. இந்த வர சண்டே எபிசோட்ஸ் வேறு இருக்க போகுது. புவனேஸ்வரியும் ரகுராமோட வீட்லேயே ஜீவாவை கூட்டிகிட்டு வந்து இனி ஜீவா இங்கே தான் இருக்க போகிறான். இவன் வீட்டை விட்டு வெளியில் போனோன்னா ஜானகி நீ உன்னோட பதவியை ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியும் ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம கதிருக்கு அவங்க அம்மா பற்றின ஞாபகங்கள் வருது. அதே சமயத்தில் அவங்க அம்மாவோட செயின் நம்ம கதிரோட கையில் கிடைக்குது. இனி அந்த செயினை வச்சு அது யாரோடது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்களா? சிவரஞ்சனிக்கும் நம்ம கதிருக்கும் என்ன உறவு? இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பார்வதியோட அன்னை மனோகரனை சரியாட்டு நம்ம கதிர சீனுவும் அப்படியே சரியா மடக்கி பிடிச்சு அதிகாரிகள்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம ஜானகி என்னதான் ராஜினாமா பண்ணாலுமே குடும்பத்தோட முயற்சினால மறுபடியும் தலைவி பொறுப்பில் இருக்க போறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். புவனேஸ்வரி இந்த ஜானகியோட ஆட்டத்துக்கு முடிவு கட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க. பேசாமல் இந்த ஜீவாவை அப்படி அவங்களோட வீட்டிலேயே கொண்டு சேர்த்துற வேண்டியதான். இனிமேல் இந்த ஜீவா இந்த வீட்டில் தான் இருப்பார். ரகுராமோட பையன் தானே ஜீவா, அதனால் இங்கே தான் இருப்பான்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி ஜீவாவை கூட்டிகிட்டு ரகுராமோட வீட்டுக்கே வராங்க. ஜீவாவை பார்த்தோன்னே ஜானகி அப்படி அதிர்ச்சியாகி நிற்கும் போது புவனேஸ்வரியும் என்ன ஜானகி அவனை பார்த்த உடனே உனக்கு டென்ஷன் ஆகுதான்? ஜீவா ரகுராமோட பையன் தானே, அதனால இனிமே அவன் இங்கே தான் இருக்க போகிறான்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்ம ஜானகியும் என்ன சொல்கிறீங்க நீங்கள், இன்னும் பஞ்சாயத்தில் தீர்ப்பு வழங்கலை, அதுக்கு முன்னாடி எதுக்கு இந்த ஜீவா வீட்டில் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது ஜீவாவும் ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதான் அவ்வளோ சாட்சி எல்லாமே காட்டினேனே, அதுலேருந்தே தெரியலையா ரகுராம் ஐயாவோட புள்ள தான் நான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜானகி வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் எதிர்த்து நிற்கிறாங்க. புவனேஸ்வரியோட ஒரு கட்டாயத்தினால ஜீவா இனிமேல் இந்த வீட்டிலே இருக்க மாதிரி ஒரு நிலைமை வருது. புவனேஸ்வரியும் சரி இந்த வீட்டிலேருந்து ஜீவா வெளியில் போகணும்னா நீ ஒன்றும் செய்யாண்டா, ஒரே ஒரு செயல் தான் பண்ணணும், ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் போட்டால் போதும், நீ உன்னோட பதவி பொறுப்புலேருந்து ராஜினாமா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட நம்ம மாயாய்க்கு எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு செயலை செய்யவே கூடாது பெரியம்மா, அவங்க மிரட்டுறதுக்கெல்லாம் நம்ம பயப்படவே கூடாது, பஞ்சாயத்தில் தான் கேஸ் நடந்துட்டு இருக்குல்ல, இனி ஜீவா வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம மாயா என்ன தான் சத்தம் போட்டாலும் புவனேஸ்வரி கேட்குற மாதிரி இல்லை. அப்படியே ஜீவாவை அந்த வீட்டிலே விட்டுட்டு வெளியில் கிளம்பிடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம ரகுராமா அமைதியாக இருக்கும்போது இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த நம்ம ஜானகியும் அப்படியே அதிர்ச்சியாகி சரி நம்ம இந்த இடத்துல எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. ரகுராமா இது உண்மையா என்ன, ஜீவா சிவரஞ்சனோட பையனை அப்படி ஒரு குழப்பத்தில் இருக்கனால அந்த இடத்துல ஜீவாவை எதிர்த்து எந்த செயலும் செய்யலை. அதே சமயத்தில் நம்ம ஜானகி இது எல்லாத்தையுமே நம்ம தனா கிட்ட சொல்லும்போது தனாவும் எனக்கு அப்போட நடவடிக்கை எதுவுமே சரியா இல்லைம்மா, அன்னைக்கு கூட கதிர் அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டான்னு சொல்லிட்டு எங்களை வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிட்டாங்க, அதுவும் சரியான செயலே கிடையாது, என்ன இருந்தாலுமே அப்பா ஏதோ ஒரு விஷயத்த மனசில் போட்டு குழப்பிட்டே இருக்காங்க, அது என்னன்னு நாங்கள் கண்டுபிடிச்சே ஆகும்னு சொல்லிட்டு நம்ம தனா மாயா கதிர் எல்லாருமே சேர்ந்தா மாதிரி ஒரு பிளான் பண்ணி அதுக்கான தேடுதல் வேட்டையில் ஈடுபடுறாங்க. கரெக்டாக நம்ம கதிர் தனா எல்லாருமே கிளம்பி போகும்போது நம்ம கதிருக்கு ஒரு பழைய ஞாபகங்கள் வருது. இந்த மரத்தை பார்க்கும்போது நமக்கு ஏதோ ஒன்று தோணுதே, நம்ம சின்ன பிள்ளையில விளையாடிட்டு இருக்கும்போது அந்த மரத்துக்குள்ளே தானே ஒரு செயினை எடுத்து வச்சோம், அது அம்மாவோட செயினாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நம்ம கதிர்கிட்ட வருது. கதிர் அந்த மரத்துக்கிட்ட நின்ன உடனே நம்ம தனாவும் என்னாச்சு கதிர் எதுக்கு இதுலேயே நின்றுட்டுருக்கா அப்படி சொல்லும்போது நம்ம கதிரும் எனக்கு ஒரு ஞாபகம் வருது, இந்த மரத்துக்குள்ளே ஏதோ ஒரு செயின் இருக்க மாதிரி இருக்குது, சரி அதில் போய் இருக்குதான்னு சொல்லிட்டு நம்ம கதிரும் அந்த மரத்துக்குள்ளே பார்க்குறாங்க. அதே மாதிரி ஒரு செயின் கிடைக்குது. அந்த செயினை பார்த்த உடனே நம்ம மாயா சீனு எல்லாரும் என்னாச்சு கதிர் இது யாரோட செயினாக இருக்கும் தெரியலடா, ஆனால் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு இந்த செயின் இதுக்குள்ளே போட்ட ஞாபகம் இருந்தது, இது என்னோட அம்மாவோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதையை சொல்லும்போது தனாவும் எனக்கு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாச்சு, எல்லாரும் உனக்கு அம்மா அப்பா பேர் என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கும்டா, இனி இதெல்லாம் வச்சு நம்ம யாரோட அம்மா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் கதிர், எனக்கு அது ஒரு நம்பிக்கை வந்துட்டுன்னு சொல்லிட்டு நம்ம கதிரை சமாதானப்படுத்துகிறாங்க. அதே சமயத்தில் நம்ம ஜானகி ஒரு குழப்பத்தோடயே இருக்காங்க. என்ன செய்யறது, வீட்டில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த பதவி தானே, இந்த பதவியை மட்டும் நம்ம ராஜினாமா பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் புவனேஸ்வரி எப்படியோ நம்ம குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை பண்ண மாட்டாளோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம ஜானகி இருக்காங்க. அதே சமயத்தில் பார்வதியோட அன்னை மனோகரனும் அந்த தொழிலை விடுற மாதிரி இல்லை, அப்படி எல்லா பிரச்சனைக்கும் காரணமான அந்த பொருளை இன்னும் காய்ச்சி வித்துட்டே இருக்காங்க. என்னதான் நம்ம ஜானகி அதை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாலுமே அந்த நடவடிக்கைகள் எல்லாமே தோல்வியிலேயே முடியுது. அதை பார்த்துட்டு இருந்த நம்ம மாயாவும் சீனும் எல்லாரும் சேர்ந்து பெரியம்மா இதனால ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க, எப்படியாவது அந்த மனோகரனை நம்ம கையும் களவுமா பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போடுறாங்க.
அதே சமயத்தில் நம்ம ஜானகியும் ஒரு குழப்பத்தோடு இருக்கும்போது ராஜினாமா கடிதத்தில் ஒரு சைனை போடுறாங்க. இனிமேல் இந்த பதவி நமக்கு வேண்டாம், இந்த பதவி ஏற்ற பிறகு தான் இவ்வளோ குழப்பம், இதுக்கு தானே அவள் ஆசைப்பட்டா, அது மாதிரியே நடக்கட்டுன்னு சொல்லிட்டு நமக்கு நம்ம குடும்பம் தான் முக்கியம்னு நம்ம ஜானகி அதில் கையெழுத்து போட்டு கலெக்டர்கிட்டையும் கொடுத்துட்டு, கலெக்டர் வந்த உடனே இதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு போகிறாங்க. அதே சமயத்தில் இது எல்லாமே நம்ம புவனேஸ்வரிக்கு தெரிய வருது. புவனேஸ்வரியும் நம்ம போட்ட பிளான் எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுதுன்னா ஜானகி ராஜினாமா பண்ணிட்டா, கலெக்டர் மட்டும் சைன் போட்டாங்கன்னா அது அப்ரூவ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து தெரியறதால ஊர் மக்களுக்கு இடையில ஒரு நியூஸ் வருது. ஊரில் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பொருளை வாங்கி குடிச்சு அப்படியே பல பிரச்சனைகள் உண்டாகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க. எப்படியாவது அவங்கள காப்பாற்றுங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜானகி ரகுராமோ ஊர் மக்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக அப்படியே அந்த ஹாஸ்பிட்டலில் வராங்க. அங்கே எல்லாருமே ஒரு பிரச்சனையான நிலைமையிலே இருக்கும்போது யார் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு யோசிக்கும்போது அன்னைக்கே இந்த பொருளை எப்படியாவது காய்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போராடணும். கடைசி நேரத்தில் அந்த மனோகரன் எஸ்கேப் ஆயிட்டான். இவன் மறுபடியும் காய்ச்சி வித்தனால தான் இப்படி எல்லாருக்கும் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்காங்க. இதை வந்து நம்ம அப்படியே விட்டோம்னா அது வந்து சரியான செயலே கிடையாது, ஊரில் உள்ள எல்லாருக்குமே ஆபத்தாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம தனா மாயா எல்லாரும் சரி நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க, எப்படி இருந்தாலுமே அந்த காட்டுப்பகுதியில் என்ன நடந்தாலுமே நாங்கள் இப்போவே போய் அதை விசாரித்து அந்த மனோகரனை கையும் களவுமா பிடிச்சிட்டு வரோம்னு சொல்லிட்டு நம்ம தனா கதிர் எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. அது மாதிரியே மனோகரன் அசால்ட்டாக அதெல்லாம் காய்ச்சி வித்துட்டு இருக்கும்போது நம்ம கதிரும் சீனுவும் சரியாட்டு மடக்கி பிடிக்கிறாங்க. அதோட இல்லாமல் அப்படி எல்லாருக்கும் முன்னாடியும் நிற்க வச்சு அதிகாரிகள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இதை பார்த்து பார்வதி அதிர்ச்சியாகி என்னோட அண்ணனுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இருக்காது, அவன் ஒன்று இந்த மாதிரி செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனுக்கு சப்போர்ட்டாக பேசும்போது நம்ம சிவராமன் எல்லாரும் ஏற்கனவே இதை பற்றி தான் நான் சொன்னேன், அவனோட அண்ணன் தான் இந்த மாதிரி எல்லாம் செய்தான், அவனை வந்து அன்னைக்கே நாங்கள் கையங்களமாக பிடிச்சோம், ஆனால் எங்கள்கிட்ட வந்து எஸ்கேப் ஆகிட்டான், இன்னைக்கு கரெக்டாக சீனு கதிர்கிட்ட மாட்டிட்டான், இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, இவனால தான் ஊரில் உள்ளவங்களுக்கெல்லாம் இவ்வளோ பிரச்சனை, இவனை இப்போவே கம்ப்ளைண்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம மனோகரனை அப்படியே பிடிச்சிட்டு போகிறாங்க. பார்வதிக்கு இது கொஞ்சம் கூட பொறுக்கவே முடியலை. என்னோட அண்ணன் மேலே வீண் பழைய சுமத்தாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தமிட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜானியை சமாதானப்படுத்தினாலும் பார்வதி சமாதானம் ஆகின மாதிரி இல்லை. சரி எப்படியோ நம்ம நினச்ச மாதிரி ஜானகி வந்து இந்த பொறுப்புலேருந்து ராஜினாமா பண்ணிவிட்டு அது வரைக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இந்த விஷயம் எல்லாம் நம்ம மாயாவுக்கு தெரிய வருது. மாயா அதோடைய வந்து நம்ம ஜானகி கிட்ட என்ன பெரியம்மா நீங்கள் இப்படி ஒரு செயலை செய்துட்டீங்க, இந்த போட்டியில் நீ ஜெயிக்கிறதுக்காக எவ்வளோ வேலைகள் எல்லாம் செய்திருக்கீங்க, அப்படி இருக்கும்போது நீங்கள் அசால்ட்டாக ராஜினாமா பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் புவனேஸ்வரியோட கையில் இந்த ஆட்சி எல்லாமே வரும்போது பெரிய பிரச்சனை ஆகிடும், ஊர் மக்கள் எல்லாருக்குமே பயங்கரமாக தொந்தரவாயிரும், அதனால் இந்த வேலையை மட்டும் செய்யாதுங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகிட்ட சொல்கிறாங்க. அதே சமயத்தில் கலெக்டர் இன்னும் அந்த ஜானகியோட ராஜினாமா லெட்டரை பார்க்கல. அப்படியே அது வந்து கலெக்டர் சைன் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம ஜானகி அதை வாபஸ் வாங்கிடுறாங்க. நம்ம மாயா குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் உறுதுணையாக நம்ம ஜானகி இருக்கனால நம்ம ஜானகி மறுபடியும் தலைவி பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறாங்க. அதே சமயத்தில் எதனால பெரியம்மா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு யோசிக்கும் போது ஜீவானால தான். அப்போ அந்த ஜீவா நிஜமா யார் அப்படிங்கிற உண்மையை நிரூபிக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம கதிர் சீனு எல்லாரும் சேர்ந்து செம அதிரடியாக ஜீவா ஒரு கைதி அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம்.